கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நம் கர்த்தர் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பலிபீடம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாய் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன் என்கிற அந்த வார்த்தையை அடிப்படையாக வைத்து முதல் நாளிலே நாம் பரிசுத்தமுள்ள பலியை செலுத்த வேண்டும், அல்லது நாம் ஆண்டுடைய சமூகத்தில் பலி செலுத்தும் பொழுது நம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இரண்டாவது நாளில் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார் என்பதையும், எரேமியாவும் ஆரோனும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பலிகளை செலுத்தினது நிமித்தமாக ஏற்பட்ட விளைவுகளை குறித்து நாம் தியானித்தோம். போன வாரத்தில் நாம் எலியா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால தேவனை தொழுது கொண்ட ஒரு பலிபீடம் என்று சொல்லிக்கொண்டு பாகால் விக்கிரக தீர்க்கதரிசிகளை அழித்து போட்டு கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று சொல்லிக்கொண்டு மகிமைப்படுத்தின அந்த பலிபீடத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளில் நாம் தியானிக்கக்கூடிய தியானம் என்னவென்று சொன்னால், சாமுவேல் நியாயம் விசாரிப்பதற்காக ஒரு பலிபீடத்தை கட்டியிருந்தான். அந்த பலிபீடத்தை குறித்து அதனுடைய பின்னணியை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் பிரதான ஆசாரியனாக இருக்கக்கூடிய சாமுவேல் இந்த ஏலியின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியருக்கு முன்பதாக ஒடிந்து போனார்கள் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு தெரியும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, பிரதான ஆசாரியாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து கொண்டிருந்த ஏலியின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், பெலிஸ்தியருக்கு முன்பதாக முறிந்து போனார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டியும் பிடிக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கை பட்டிய தாகோன் என்கிற கோயிலில் கொண்டு வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது தாகோன் உடைந்து ஜனங்களை வாதி தாகோனுடைய கோயில் உடைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த தாகோன் உடைந்து போனான், ஜனங்கள் வாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம காணுகிறோம். அதன் பிறகு இந்த உடன்படிக்கை பெட்டியை பெத்சிமேஸ் என்கிற ஊரான ஆகிய இடத்துல அனுப்புகிறார்கள். அந்த ஜனங்கள் அந்த பெட்டியை திறந்து பார்க்கக்கூடிய வேளையில் தேவ கோபம் கடந்து வருகிறது நிமித்தமாக ஏறக்குறைய 50,070 பேர் அதில் மாண்டு போகிறார்கள். அதன் நிமித்தமாக கீரியாத்தீரின் வந்து பெட்டி அபினதாவின் வீட்டிலே தங்கினது. இஸ்ரவேலின் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்காக புலம்பிக் கொண்டு இருந்தார்கள் என்பதை குறித்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களுடைய பின்னணியை நான் உங்களுக்கு மிகவும் சுருக்கமாய் சொன்னேன். ஏலி நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தது நிமித்தமாக உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டியை முதலில் அவர்கள் தாகோன் என்கிற கோயிலில் கொண்டு வைக்கக்கூடிய வேளையில் அந்த தாகோன் உடைந்து போனது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு பெத்சிமேஸ் ஊரில் இருக்கக்கூடிய ஊரார் அந்த பெட்டியை எடுத்து செல்லக்கூடிய வேளையில் அவர்கள் அந்த பெட்டியை திறந்து அந்த பெட்டிக்குள்ளால என்ன இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய வேளையில் தேவ கோபம் அவர்கள் மேல் மூண்டது நிமித்தமாக 50,070 பேர் அவர்கள் மாண்டு போனார்கள். அதன் பிறகு கீரியாத்தீரில் வந்து பெட்டி அபினதாவின் வீட்டில் தங்கினது. இஸ்ரவேலின் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நோக்கி புலம்பினார்கள். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இந்த சம்பவம் நடந்தது என்று சொல்லிக்கொண்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரையும் நோக்கி, நீங்கள் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் விட்டு ஆண்டவராகிய தேவனை மட்டும் நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது அப்பொழுது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று சொல்லக்கூடிய வேளையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் விட்டு நாங்கள் கர்த்தருக்கே ஒருவருக்கே ஆராதனை செய்வோம் என்கிற ஒரு தீர்மானம் அவர்கள் பண்ணக்கூடிய வேளையில் இந்த சாமுவேல் என்ன செய்கிறான் என்று சொன்னால் 5 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் என்ன செய்கிறான்னு சொன்னால் மிஸ்பாவிலே ஒன்று சேர்த்து அவர்களை உபவாசம் பண்ணி, நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த பெலிஸ்தியருக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்று நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் பாவ அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் இவர்கள் மன்றாடக்கூடிய வேளையில் இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிறார்கள். ஜனங்கள் பயந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லிக்கொண்டு விண்ணப்பம் பண்ணினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்றான், நீ அஸ்தரோத்தையும் விக்கிரக ஆவிகளையும் விட்டு அல்லது அந்நிய தேவர்களை விட்டு நீ ஜீவனுள்ள தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனை நீ உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அது மட்டுமல்லாமல் உடன்படிக்கை பெட்டியை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள்
ஜனங்களை பாவ அறிக்கை செய்வதற்காக மிஸ்பாவிலே ஒன்று சேர்த்து அவர்கள் எல்லாரும் ஒரு மனமாய் பாவ அறிக்கை செய்வதை பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்டு இந்த பெலிஸ்தியர்கள் இவர்களுக்கு விரோதமாக வரக்கூடிய வேளையில இவர்கள் பயந்து நடுங்கி இவர்கள் என்ன செய்தார்னு சொன்னா இருக்கக்கூடிய வேளையில சாமுவேல் சொன்னா இஸ்ரவேலின் தேவனை நோக்கி மன்றாடினார்கள். ரட்சிக்கும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையில அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கலாம். சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்யறான்னு சொன்னால் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து சர்வங்க தகன பலியாகி செலுத்தி இஸ்ரவேலுக்காக வேண்டிக் கொண்டான். கர்த்தர் மறுமொழி அருளினார் என்று சொல்லிக்கொண்டு பெலிஸ்தியர் நெருங்கக்கூடிய வேளையில பெரிய இடி முழக்கங்களை கர்த்தர் கட்டளையிட்டு அதன் நிமித்தமாக அந்த பெலிஸ்தியர்கள் கலங்கடிக்கப்பட்டார்கள். அந்த பெலிஸ்தியர்கள் எல்லாரும் முறிந்தோடி போனார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது சாமுவேல் என்ன செய்கிறான் என்று சொன்னால் மிஸ்பாவுக்கும் சேனுக்கு நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசர் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்துக்கு அவன் பெயரிட்டான். அப்போ இது ரொம்ப முக்கியமாக நம்ம தியானிக்கக்கூடிய தியானம் என்னவென்று சொன்னால் ஒரு பாவ அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பாவ நிவர்த்தி செய்வதற்காக தங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய வேளையில எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உஷாராய் வரக்கூடிய வேளையில இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியை பலியிட்டு தங்கள் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய வேளையில கர்த்தர் அந்த பலியை அங்கீகரித்த நிமித்தமாக பெரிய இடி முழக்கங்களை உண்டு பண்ணி அந்த இடத்துல பெலிஸ்தியர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் முறியடிக்கப்பட்டார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்கிறான் என்று சொன்னால் இம்மட்டும் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு எபினேசர் என்று சொல்லிக்கொண்டு பெயரிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம அநேக வேளையில இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில அநேக விதமான பாவங்கள் நம்மை சூழ்ந்து வருகிறது அல்லது அநேக விதமான பாவ அடிமைத்தனங்கள் நமக்குள்ளால கடந்து வரக்கூடிய வேளையில நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம மன்றாடி ஜெபிக்கக்கூடிய வேளையில கர்த்தர் நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறார் என்று சொன்னால் மன்னிக்கிறார். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தீமையான நோக்கம் என்னவென்று சொன்னால் பாவம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீமையான எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அந்த நோக்கத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து பரலோகத்தில் உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கிறோம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாக மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நம்மை நாம் தேவ சமூகத்தில் பாவ அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு விரோதமாக வருகிற எல்லா பெலிஸ்திய ஆவிகளையும் கர்த்தர் முறியடிக்க வல்லமை உள்ளவர் ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேளையில ஒரு சில பெலிஸ்திய ஆவிகள் அல்லது ஒரு சில அந்நிய ஆவிகள் ஒரு சில கர்த்தர் விரும்பாத அருவருப்பான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்மளை அடிமைப்படுத்தி நம்முடைய பாவத்துக்குள்ளாக அல்லது அடிமைத்தனத்துக்குள்ளால அல்லது கர்த்தர் விரும்பாத அருவருப்புக்குள்ளால நம்மளை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்று ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுக்கு மகிமையான ஒரு காரியத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பெலிஸ்திய ஆவிகளையும் நிச்சயமாகவே ஆண்டவர் முறியடித்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்று சொன்னால் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவனின் அதிபதி, மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், எல்லா பிசாசுனுடைய கிரியைகளையும் சிலுவையில் வெற்றி சிறந்த கர்த்தர், கல்வாரி சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் ஜெயமாய் எடுத்தது நிமித்தமாக அந்த ஜெயத்தின் மூலமாக நிச்சயமாகவே அந்நிய கிரியைகளிலிருந்து அல்லது அஸ்துரத்தின் ஆவிகளிலிருந்து அல்லது அந்தகார பெலிஸ்திய ஆவிகளிலிருந்து பூரணமான ஒரு விடுதலையை கொடுக்க அவருடைய நாமத்தினால் ஆகும் என்பதை நம்ம முழுவதுமாக நம்பி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடக்கூடிய வேளையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதன் பிறகு நீங்கள் அந்த அதிகாரத்தின் 7ஆம் அதிகாரத்தின் 13 17 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாமுவேல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களில் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யவே இல்லை. இது என்னவென்று சொன்னால் சாமுவேல் இருக்கக்கூடிய வேளையில் அவன் கர்த்தருடைய ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி என்று சொன்னால் அவர்கள் பாவம் செய்யக்கூடிய வேளையில் அவர்களுடைய பாவங்களை அவனுக்கு உணர்த்தி அந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு வழிமுறைகளை சொல்லி அவர்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததன் நிமித்தமாக அவர்கள் அந்த இடத்துல பாவம் செய்யவில்லை. ஆனால் இந்த சாமுவேல் என்ன செய்வான் என்று சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் இவன் பெத்தேல் மிஸ்பா கில்காலை சுற்றி நியாயம் விசாரித்து ரமாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு வருவான். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லுகிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யக்கூடிய வேளையில அந்த பாவத்தை விசாரித்து அவர்களுக்கு நியாயம் செய்வதற்காக ஒரு பலிபீடத்தை சாமுவேல் கட்டினான். இன்றைக்கு பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய கிருபையினால எந்தெந்த காரியங்களுக்கு பயன்பட வேண்டும். முதலாவது எலியாவுடைய வாழ்க்கையில பாகால் விக்கிரக ஆராதனைக்காரர்களை அழிப்பதற்காக எலியா ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தில் கர்த்தரே தேவன் என்று முழங்க செய்ததை நம்ம பார்த்தோம். இந்த நாளில இஸ்ரவேல்
இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அவர்கள் பாவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேளையில உலக பிரகாரமான அடிமைத்தனங்கள் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில அந்த பாவத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து அவர்களுக்கு நியாயம் விசாரித்து அவர்கள் என்ன வழியில நடக்க வேண்டும், கர்த்தரை எப்படி பின்பற்ற வேண்டும், எப்படி பாகால் விக்கிரக காரியங்களிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அஸ்தரோத்துகளிலிருந்து எப்படி விடுவிக்கப்பட வேண்டும், அந்நிய தெய்வத்திலிருந்து எப்படி விடுவிக்கப்பட வேண்டும், உலக பிரகாரமான மாயான காரியங்களிலிருந்து எப்படி இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு நியாயத்தை சொல்லி சரியான வழியில நடத்துவதற்கு அவன் நியாயம் விசாரிப்பதற்காக அவனுடைய வீட்டுக்கு அருகில ஒரு பலிபீடத்தை கட்டியிருந்தான். அந்த பலிபீடத்திலிருந்து அவன் நியாயம் விசாரித்தான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம வேதத்துல காண்கிறோம். இன்னைக்கு அநேக இடத்துல நாம் பலிபீடங்களை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் விரும்பாத அருவருப்பான காரியங்களுக்கு இன்றைக்கு அநேக வேளையில் நாம் பயன்படுத்துகிறது நிமித்தமாக பலிபீடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையான காரியங்களை இன்றைக்கு அநேக வேளையில் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ தேவனுடைய சமூகத்தில் ஒரு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு சில வேளையில் உன்னை பெலிஸ்தி ஆவி அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம், அமிலேக்கி ஆவி அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம், அல்லது அஸ்தரோத் உன்னை அடிமைப்படுத்தி வைக்கலாம், அல்லது ஆவிகள் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். எந்த மாதிரிப்பட்ட அடிமைத்தன ஆவியாக இருந்தாலும் இன்றைக்கு நீ அந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு அநேக விதமான காரியங்கள் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உள்ளத்தை பாவத்துக்கு நேராக, சிந்தனையில பாவம், எண்ணத்துல பாவம், செயல்களில பாவம், உடையில உடுத்துகிற உடைகளில பாவம், நடக்கக்கூடிய நடையில பாவம் செய்கிறோம். பலவிதமான பாவங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு பலிபீடம் தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த பலிபீடத்தில் கர்த்தர் இருக்கிறார், அந்த பலிபீடத்தில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவர் பயபக்திக்கு உரியவர். அவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பாவம் செய்து நம்ம அவரை தொழுது கொள்வது கிடையாது. பாவம் செய்து நம்ம தொழுது கொண்டோம்னு சொன்னால் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு நல்ல ஒரு சம்பவம் திடீரென்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் நான் ஒரு ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த இடத்துல அநேக வாலிப பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சபையில் வர்ஷிப் பாடல் ஆராதனை நடந்துட்டு இருக்குது. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தங்களும் என்ன செய்கிறாங்கன்னா கையில் ஃபோன் வச்சுட்டு சேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு பக்கத்து பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு அப்படி சேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சபையில் ஆராதனை நடந்துட்டு இருக்குது, சபையில் அறிவிப்புகள் நடந்துட்டு இருக்குது, சபையில் பிரசங்கம் நடந்துட்டு இருக்குது. இதுங்க அதை கவனிக்கவே இல்லை, அதுங்க பாட்டுக்கு சேட்டிங் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்து. அப்போ இன்றைக்கி பரிசுத்த அலக்கழிச்சல் எந்தெந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் நிச்சயமாகவே தடைபடும். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், பாருங்கள் அநேக இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபோன் வந்துன்னா அந்த ஃபோனை சைலண்டில் போட மாட்டாங்க, மியூட்டில் போட மாட்டாங்க. அதே இடத்துல உட்காந்துட்டு ஹலோ ஹலோ சொல்லுவாங்க. ஸோ இது தேவனுடைய பரிசுத்த சமூகத்துக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள். ஸோ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பாவம். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, மெல்லமாக சொல்லுவாங்க, நான் சர்ச்சில் உட்காந்துருக்கேன் அப்புறமா பேசுகிறேன். அது எதுக்கு நீ அதை சைலண்டில் போட்டிருந்தேன்னு சொன்னால் அட்லீஸ்ட் உனக்கும் பிரச்சனை இருக்காது, அடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி அநேக காரியங்கள் இந்த மாதிரிப்பட்ட சின்ன 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 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பாவமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பாவங்கள் வேற. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அதை காட்டிலும் மேலான பாவங்களை இன்றைக்கி ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்குது. நீங்கள் ஒரு சில வேளையில் நினைக்கிறான், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பிரசங்கம் எனக்கு கிடையாது. நான் பிரசங்கம் பண்ணுறதே கிறிஸ்தவர்களுக்கு தான். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் சரியான வழியில் இன்றைக்கு நடத்தப்படாமல் இருக்கிறத நிமித்தமாக தான் இன்றைக்கு அநேக குடும்பங்கள், அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள், அநேக ஆவிக்குரிய குடும்பங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாட்களில் என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகளை சொன்னாங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஜெபம் பண்ணாங்க. எல்லா பிரச்சனையும் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே என்னட்ட கேட்டாங்க, எனக்கு என்னை பற்றி ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? நான் சொன்னேன், உங்களை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால் டெய்லி 4 மணி நேரம் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ண சொன்னார். இதுதான் சொன்னார். என்னையா இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா இதுதான்மா சொன்னார், வேற எதுவுமே சொல்லலைன்ட்டு ஒரே வார்த்தையில். ஏன் என்று சொன்னால் நம்ம இன்றைக்கு ஏதாவது ஒரு பாவ அடிமைத்தனத்துக்குள்ளால நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம், இருந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவார், ஆண்டவர் எனக்கு எதாவது செய்வாரா, அப்படி பண்ணுவாரா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட அடிமைத்தனங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக நம்ம எந்த ஒரு பாவத்தை செய்தாலும் அது பாவம், பாவமே. அது சின்ன பாவமாக இருந்தாலும் சரிதான், பெருசாக இருந்தாலும் சரிதான். தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்தோம்னு சொன்னால் அது பாவம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஏலி பிரதான ஆசாரியனாக இருக்கக்கூடிய வேளையில்
நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில அவர்கள் பாவம் செய்தது நிமித்தமாக உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பதாக சாமுவேல் ஆளுகை செய்யக்கூடிய நாட்களில் ஜனங்கள் சாமுவேல் இடத்துல வந்து புலம்பக்கூடிய வேளையில சாமுவேல் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்பட்ட பொழுது ஆண்டவருடைய கிருபையினால் அவர்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு அந்த ஆவிகள், அந்த பெலிஸ்திய ஆவிகள் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் இவர்களை தொடர்ந்து வராத அளவுக்கு கர்த்தர் காத்து கொண்டார் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்க்கலாம். ஆகையாலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேல் வாழ்ந்த நாட்களில் அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திலிருந்து நியாயம் விசாரித்தான். இன்றைக்கு நம்முடைய பாவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய பலிபீடத்துக்கு முன்பதாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஏசாயா தீர்க்கதரிசியை தொட்ட ஒரு பலிபீடம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உசியா ராஜா மரணமடைந்த வருடத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயத்தை நிரப்பிட்டு என்று சொல்லிக்கொண்டு நம்ம வாசிக்கிறோம். இந்த உசியா ராஜாவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். இந்த உசியா ராஜா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களில் ஜனங்களுக்காக நல்ல காரியங்களை செய்தான். ஆனால் இறுதியில் இவன் தூபம் காட்ட சென்ற பொழுது பயங்கரமான ஒரு தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு மரித்து போனான். ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்தான். ஆனால் பலிபீடத்தில் தூபம் காட்ட போகக்கூடிய வேளையில் தொழுநோயினால் மரித்து போனான். பாருங்கள், நீங்கள் அதை 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த உசியா ராஜா மரணமடைந்த வருடத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பியிருந்தது என்று சொல்லி கூட நம்ம வாசிக்கிறோம். 2 முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் சேராபீன்கள் அவருக்கு முன்பதாக நின்று ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டு பூமி அனைத்தும் அவர்கள் கூப்பிடுகிற அந்த சத்தத்தால் நிரம்பி வாசல் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் என்ன செய்தது என்று சொன்னால் நிரம்பினது என்று சொல்லிக்கொண்டு நம்ம வாசிக்கிறோம். உசியா ராஜா மரணமடைந்த நாட்களில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருப்பது மட்டுமல்லாமல் வஸ்திர தொங்கலினால் ஆலயம் நிரம்பி இருந்தது. அந்த ஆலயம் நிரம்பி இருக்கக்கூடிய வேளையில் அதற்கு மேலாக சேராபீன்கள் நின்று ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்வது மட்டுமல்லாமல் பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால அந்த கூப்பிடுகிற சத்தத்தினால நிரம்பி இருந்தது. ஆலயத்தின் நிலைக்கால்கள் அசைந்தது, புகையினால் நிரம்பினது என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரை மகிமைப்படுத்த பரலோக மகிமை அந்த இடத்துல தேவதூதர்களும் பரலோக உயிர்களும் அந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தினது சேராபீன்கள் என்று சொல்லிக்கொண்டு சொல்லப்பட்டிருக்குது. அதை மகிமைப்படுத்தக்கூடிய வேளையில பூமி அவருடைய மகிமையினால் நிறைந்தது. பாருங்க, பரலோகத்தில் ஏறக்கூடிய மகிமையினால பூமி நிறைந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய அந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை பூரணமாக இருந்தது. அப்போ இந்த ஏசாயா என்ன சொல்றான்னு சொன்னா, ஐயோ நான் அதமானேன், கர்த்தரை நான் கண்டேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லிக்கொண்டு சொல்லக்கூடிய வேளையில தன்னை அறிக்கையிடக்கூடிய வேளையில சேராபீன்களில் ஒருவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் பலிபீடத்திலிருந்து ஒரு குரட்டை எடுத்து பறந்து வந்து இவனுடைய நாவை தொட்டு உன்னுடைய உதடுகளை தொட்டதுனால உன்னுடைய அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொல்லிக்கொண்டு நம்ம வேதத்தில் 5-7 வசனங்களே. அப்போ கர்த்தருடைய மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பின பொழுது சேராபீன்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய வேளையில அந்த தரிசனத்தை கண்ட இந்த ஏசாயா என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன், கர்த்தரை என் கண்கள் கண்டது, ஐயோ நான் ஆண்டவரை பார்த்துட்டேன், நான் அதமானேன், அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லிக்கொண்டு நான் செத்து போயினேன்னு சொல்லி நினைக்கக்கூடிய வேலை சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லக்கூடிய வேளையில பலிபீடத்தில் இருக்கக்கூடிய குரட்டிலிருந்து நெருப்பு தள்ளலால் அவனுடைய உதடை தொட்ட பொழுது அவனுடைய உதடுகள் சுத்தமாகி போனது என்று சொல்லிக்கொண்டு இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து விட கர்த்தரை பார்க்கக்கூடிய வேளையில் அவனுடைய உதட்டில் இருக்கக்கூடிய அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து அவனுக்குள்ளால ஒரு விடுதலை வேண்டும். அதனால தான் அவன் சொல்றான் நான் அதமானேன். அப்போ அந்த பாவத்தை உணர்ந்து அவனுடைய அந்த குரட்டால் தொடப்படக்கூடிய வேளையில் அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டான். நெருப்புத்தழல் என்று சொல்லக்கூடியது ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. நெருப்புத்தழல் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது. அந்த நெருப்புத்தழலினால அவனுடைய நாவு தொடப்பட்ட பொழுது அவன் பரிசுத்தமானான். அடுத்த வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். 8வது வசனத்தில் யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். ஆண்டவருடைய பிரசன்னத்தினால
கர்த்தருடைய ஊழியத்துக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பதாக ஏசாயா கண்ட தரிசனத்தின் நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவனுடைய உதடை தொட்டு அவன் சுத்திகரிக்கப்பட்ட பொழுது, யாரை அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான், என்னுடைய வேலையை செய்ய, என்னுடைய ஊழியத்தை செய்ய யார் போவாங்க? அப்போ ஏசாயா தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஒப்பு கொடுத்தார். இதோ அடியேன் இருக்கிறேன், அடியேன் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, அதன் பிறகுள்ள வசனம் எல்லாம் அவன் ஜனங்களை போய், நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அநேக காரியங்களை அவங்களுக்கு சொல்லி அவங்க செய்யக்கூடிய பாவங்களை உணர்த்தினான். அதில் ஒரு சிலர் விசுவாசித்தார்கள், ஒரு சிலர் விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியை தொட்ட ஒரு பலிபீடம் எப்படி தொட்டார் என்று சொன்னால், அக்கினி தழலினால தொட்டார். இந்த அக்கினி தழல் என்று சொல்லக்கூடியது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த அக்கினி தழலினால ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய உதடு, ஏசாயாவினுடைய உதடு தொடப்பட்ட பொழுது அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான், ஆண்டவருடைய குமுறலை கேட்கிறான். யாரை அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான் என்று சொல்லக்கூடியவள அவன் சொல்லுகிறான், அடியேன் இருக்கிறேன், நான் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அவன் ஜனங்களுக்கு பகிரங்கமாய் கொண்டு சொன்னான். ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருப்பான் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை எச்சரிப்பா கொண்டு போவாங்க. அதுதான் தீர்க்கதரிசியினுடைய வாயில் என்று. நீங்க வேதத்துல எந்த ஒரு தீர்க்கதரிசியை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலும், அந்த தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிப்பின் சத்தமாக கடந்து சென்றது. பேதுருவுக்குள்ளால அந்த அபிஷேகம் இருந்தது. பேதுரு என்ன சொன்னா, அனனியா சப்பீரால் ஆண்டவராகிய தேவனுடைய காரியத்தில் அவர்கள் வஞ்சித்தது நிமித்தமாக ஆவியில உணர்ந்த பேதுரு என்ன செய்தான் என்று சொன்னால், அவர்கள் இடத்துல அந்த இடத்துல அவங்க செத்து போனாங்க. ஆலயத்துக்கு போகக்கூடிய வேளையில என்கிட்ட ஒன்றும் கிடையாது ஐயா, இயேசு நாமத்தினால எழுந்து நட. ஏன்னு சொன்னா, அவனிடத்தில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி, ஒரு தீர்க்கதரிசனுடைய வாயில ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதிகாரம் உள்ளதா இருக்கும், பயங்கரம் உள்ளதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வாழ்ந்தேன்னு சொன்னதான் ஒரு சரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம கொண்டு வர முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு காஸ்பல், நம்ம சுவிசேஷத்தை கேட்கிறோம், நம்ம சுவிசேஷத்தின்படி நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், சுவிசேஷத்தின்படி வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். ஆனா இன்றைக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்பதற்கு கிறிஸ்தவர்கள் தங்களை ஒப்பு கொடுப்பது கிடையாது. எந்த இடத்துல எச்சரிப்பின் சத்தம் இருக்குதோ அந்த இடத்துல தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். நீ ஒரு எச்சரிப்பின் சத்தம் உனக்கு வருதுன்னு சொன்னா, ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறதுக்காக அந்த எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கிறது கிடையாது, உன்னை மனம் திரும்புவதற்காக அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறாருங்கிறத நீ அறிந்து கொண்டாய் என்று சொன்னால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம கேட்காம இருந்தோம்னு சொன்னா, நம்ம அநேக இடத்துல நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போறோம். என்னுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு வாலிப பிள்ளை ஒரு நாள் என்னிடத்துல ஜெபிக்க வரக்கூடிய வேளையில, அந்த பிள்ளைக்கு நான் ஜெபிக்கக்கூடிய வேளையில ஆண்டவர் அவளை குறித்து ஒரு சில காரியங்களை சொன்னார். எனக்கு பயங்கர ஷாக்கா போயிட்டது. ஏன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில பாவங்கள் இந்த சென்ஸ், அவ தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய தாயார், அது மட்டும் இல்லாமல் அவ என்னென்ன டிவி பார்க்கறது, இந்த மாதிரிப்பட்ட பாவங்களை சொன்னா. இந்த பாவங்கள் அவளுக்குள்ளால உணர்த்தப்படக்கூடிய வேளையில அந்த இடத்துல அவளுக்கு நிறைய பேர் அந்த காரியத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. அவளுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, இன்ஃபேக்ட் அவங்கள அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல அப்படி போயிட்டா, சரி நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மையை நடத்துவாரன்னு சொல்லிட்டு. அப்போ வீட்டுக்கு போய் திரும்ப ஒரு மணி நேரம் பொறுத்து எனக்கு ஃபோன் பண்ணி, என்னங்கள் இப்படி ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், உனக்கு நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறது மாதிரியே இல்லைம்மா, என்னதான் சுச்சுவேஷன் எனக்கு தெரியலன்னு. அப்போ அவளுடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னால், இதற்கு முன்பதாக என்னுடைய ஊழியத்துக்கு அவள் வருவதற்கு முன்பதாக இன்னொரு இடத்துல போய் ஜெபம் பண்ணக்கூடிய வேளையில் ஒரு ஊழியர் மூலமாக ஒரு சில சம்பவங்கள் அளவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ அவள் என்ன ஜெபம் பண்ணியிருக்கான்னு சொன்னால், நான் நாளைக்கு அங்கே நடத்தக்கூடிய ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போவேன், அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகக்கூடிய வேளையில் என்னுடைய தவறு எல்லாத்தையும் கர்த்தர் சுட்டி காட்டணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கான். உண்மையாக நடந்த சம்பவம். நான் என்னென்ன தவறு செய்கிறோன்னா எல்லா தவறையும் எனக்கு அவர் சுட்டி காட்டணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கான். கர்த்தர் அவளுடைய தவறை எல்லாம் அந்த இடத்துல சுட்டி காட்டினார். அழுறா சொன்னேன், இந்த தவறை சுட்டி காட்டுனது எதுக்காக தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கிறது, உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கறது, உன்னை ஆண்டவருக்கு பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக மாற்றுகிறது. அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுத்தால், இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழிய பாதையில் இன்றைக்கு காலடி எடுத்து வைத்து ஆண்டவருக்காக வைராக்கியமாய் செயல்படக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு சில வேளையில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு எச்சரிப்பாக வருதுன்னு சொன்னால், ஆண்டவர் உன்னை ஏதோ ஒரு இடத்துல ஆசீர்வதிக்க போகிறார் என்கிற அந்த விசுவாசத்தையும்
நம்பிக்கையை நீ உங்களுடைய வாழ்க்கையில கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய உதடுகளை தொட்டு உங்களை சுத்திகரிப்பது மட்டுமல்லாமல் அநேகரை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மன மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே, இந்த காலை வேளையில ஆண்டவரே மீண்டுமாக தகப்பனே எங்களை நாங்கள் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் தகப்பனே முதலாவதாக சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவரே ஜனங்கள் பாவம் செய்த பொழுது அந்த ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவித்து அவர்களை நியாயம் விசாரிப்பதற்காக ஒரு பலிபீடம் கட்டினான் அல்லவா? ஆண்டவரே இன்றைக்கு தகப்பனே நாங்கள் ஒரு சில வேளையில பாவ அடிமைத்தனத்தில் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே எங்களை நாங்கள் உம்முடைய பலிபீடத்துக்கு சமூகத்தில் கொண்டு வந்து எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் நியாயம் செய்கிறது வரையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை விடுவதில்லை என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எங்கள் மேல் உம்முடைய கிருபையும் உம்முடைய பலனும் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசாயாவுடைய தகப்பனே உதடு பலிபீடத்தில் தொடப்பட்டது போல இன்றைக்கு எங்களுடைய உதடுகளை கர்த்தர் தொட்டு நீர் சுத்தமாக்குவீராக. ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள பலன், உம்முடைய வல்லமையுள்ள பலன், உம்முடைய மகிமையுள்ள பலன், உம்முடைய இரக்கமுள்ள பலன் ஆண்டவரே எங்களை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பலவானுடைய ஆவிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால முறியடிக்கப்படட்டும். ரேஷந்தலா ரிபாலா ரபா ஆவியானுடைய வல்லமையுள்ள கிருபை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆண்டவரே இன்றைக்கு தங்களை தகப்பனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேல, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேல தேவ ஆவியானுடைய ஆளுகை இறங்கட்டும், தேவ இரக்கம் இறங்கட்டும். ஆண்டவரே மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து பரலோகத்தில் உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அல்லவா? அந்த தகப்பனை சந்தோஷத்தை ஆண்டவரே நாங்கள் தகப்பனை சுதந்திரிக்க கிருபை செய்வீராக, பரலோகம் சுதந்திரிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒப்பு கொடுத்தாங்களோ பாவிகளில் பிரதான பாவி, இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய பாவங்களை நம்முடைய கரத்திலே அறிக்கையிடுகிறோம். எங்களிடத்தில் ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும், எங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே எங்கள் சிந்தனையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, உம்முடைய சித்தம் மட்டும் நிறைவேறட்டும், தேவ ஆவியானுடைய வல்லமை கூட இருக்கட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த தேவ செய்தியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் மீண்டுமாக அடுத்த செய்தியிலே கண்டு கேட்டு நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஆண்டவர் அடியனுக்கு ஒரு சில ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதும்படியான கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு கர்த்தர் அடியனுடைய உள்ளத்தில் அநேக நாட்களாய் பேசி கொண்டிருந்தாலும் முதல் முறையாக நான் அருமையான அன்பு அண்ணன் சாம் ஜெபத்ரே அவருடைய திருச்சபையில் ஒரு நாள் நான் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அண்ணன் மூலமாக ஆவியானவர் பேசினது நிமித்தமாக முதலாவதாக குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியம் என்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இந்த புஸ்தகம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவ குடும்பங்களில் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு எப்படி குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுத்து இந்த புத்தகத்தை எழுதும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இது சகோதரன் சாம் ஜெபத்ரே அண்ணன் அவர்கள் மூலமாகவே பிரதிஷ்டை செய்து இது வெளியிடப்பட்டது. இதன் நிமித்தமாக அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு புத்தகத்தை எழுத கர்த்தர் உதவி செய்தார். இந்த புத்தகம் ஜெம்ஸ் மிஷன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் கடந்த ஆண்டில் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வது மட்டுமல்லாமல் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஆத்தும ஆதாயம் என்கிற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஞானஸ்தானம் என்கிற தலைப்பில் ஞானஸ்தானத்தை குறித்தும், விழித்திருந்து ஜெபிப்போம் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு அநேக ஜெப குறிப்புகள், குடும்பங்களுக்கான ஜெபம், ஊழியங்களுக்கான ஜெபம், திருச்சபைகளுக்கான ஜெபம், இன்னும் தேசத்துக்கான ஜெபம், தேச தலைவர்களுக்கான ஜெபம் என்று சொல்லிக்கொண்டு அநேக ஜெப குறிப்புகள் அடங்கிய ஜெப புஸ்தகத்தையும் வெளியிடும்படியாக கிருபை செய்தார். இன்னும் அநேக புஸ்தகங்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஒரு சில புஸ்தகங்கள் வெளியே வர இருக்கிறது. எங்களுடைய ஊழியத்திலிருந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை வெளிவரக்கூடிய மீட்பரின் சத்தம் என்கிற ஒரு பத்திரிகை நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். இப்படியாக அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதும்படியான கிருபை செய்தார். உங்களுடைய ஜெபத்தில் இன்னும் அதிகமான புத்தகங்களை எழுதுவதற்கு கர்த்தர் கிருபையும் பலன் தரும்படியாக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.